விசுவாமித்திரர் அன்றிரவு ராம லட்சுமணர்களுக்கு பலா அதிபலா என்ற மந்திரங்களை உபதேசித்தார். மந்திரங்கள் பசி, தாகம், தூக்கம் இவற்றை நீக்குபவை ஆகும். மறுநாள் காலை எழுந்த மூவரும் காமாசிரமம் என்ற இடத்தை அடைந்தார்கள். இந்த இடம்தான் சிவபெருமான் தவம் செய்த இடம். தன் நெற்றிக் கண்ணால் காமனையும் இங்குதான் சிவன் எரித்தார். எனவே இந்த இடம் காமாசிரமம் எனப்பட்டது என்று சொன்னார் முனிவர். பின் கங்கை நதியை வணங்கிவிட்டு அதனை கடந்தனர். மூவரும் பின்காட்டுக்குள் சென்றனர். காடே ஒருவித அச்சத்திலும் சோகத்திலும் மூழ்கியிருந்தது. துஷ்ட மிருகங்களின் சத்தம் காதை பிளந்தது. விசுவாமித்திரர் பேசினார் மீண்டும். ராமா, லட்சுமணா, இவ்வனம் ஒரு காலத்தில் ரம்யமாக இருந்தது. அமைதியான இடமாக திகழ்ந்தது. விருத்திராசுரனைக் கொன்ற இந்திரனின் பாவம் போக்கிய இடம் இதுவே. இங்குள்ள மக்களும் அமைதியாக சந்தோஷமாக அக்காலத்தில் இருந்தனர். பின்னர் வந்து சேர்ந்தனர் சுந்தன் என்ற யட்சனுடைய மனைவி தாடகையும் மகன் மாரீஷனும். அகத்தியரின் பாபப்படி இருவரும் ராட்சசர்களாகிவிட்டனர். இவ்வனத்தையும் நாசம் செய்து வருகின்றனர். தாடகை சாதாரணப்பட்டவள் இல்லை, 1000 யானை பலம் உள்ளவள். இவளை வதம் செய்ய வேண்டியது உன் கடமை. பெண் என்று பார்க்கக்கூடாது. கெடுதல் யார் செய்கிறார்களோ அவர்கள் ஆணோ பெண்ணோ அழித்துவிட வேண்டும் என்று முடித்தார் விசுவாமித்திரர். ஆம், உண்மைதான். இக்கருத்தே காலத்துக்கும் பொருந்தும் ஒன்றுதான். நகரத்தை காப்பாற்ற கிராமத்தையும், நாட்டை காப்பாற்ற நகரத்தையும், உலகை காப்பாற்ற நாட்டையும் பலி கொடுப்பது தவறல்ல. இல்லையென்றால் எல்லாமே அழிந்து போகும். இராமன் கோதண்டத்தை உயர்த்தி ஒரு ஹீங்காரம் செய்தான். காட்டிலுள்ள மிருகங்களும் பறவைகளும் நடுங்கின. காற்று நின்றது. சத்தம் கேட்டு தாடகை பெரிய உருவம் கொண்டு வந்தாள். இராமன் விட்ட பாணங்கள் அவள் உடலைச் சிதைத்தன. அவள் அலறிக்கொண்டு கீழே விழுந்து இறந்தாள். ஆம், விஷ்ணுவின் அவதாரமான இராமனின் வேலை தொடங்கிவிட்டது. அரக்கி இறந்ததும் வனமே அழகு பூண ஆரம்பித்துவிட்டது. இப்பொழுது ராமரும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரருடன் அவரது ஆசிரமம் சென்றனர். விடிந்தது. ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் முனிவர் சகல அஸ்திரங்களையும் அவற்றை உபயோகிப்பது குறித்தும் உபதேசித்தார். பின் இராமன் முனிவரிடம் தங்கள் யாகம் நடைபெறும் இடத்தை பற்றி சொல்வீர் என்று கேட்க முனிவர் சொன்னார். ராமா, இதன் பெயர் சித்தாசிரமம் என்பது. விஷ்ணு வாமனனாக அவதரித்த இடம். பிரகலாதனின் பேரனே பலி என்பவன். பலி எல்லா தேவலோகங்களையும் வென்றான். இந்திரனுக்கும் ஆபத்து வந்தது. எனவே இந்திரனின் பெற்றோர்களான அதிதியும் காசியபரும் விஷ்ணுவே பிள்ளையாக பிறக்க விரும்பி கடுத்தவம் செய்தனர். விஷ்ணுவின் அம்சமான வாமனனும் இவர்கள் வயிற்றில் வந்து பிறந்தார். எனவே இவர் இந்திரனுக்கு தம்பியுமானார். வளர்ந்த வாமனன் பலியிடம் யாசகம் பெறச் சென்றான். பலியும் குள்ள வாமனனை வரவேற்று யாது வேண்டும் என்று பணிவாகக் கேட்டான். என்னுடைய கால்களால் அளந்து கொள்ளும் அளவு 3 அடி நிலம் வேண்டும், வேறு ஒன்றுமில்லை என்றான் கள்ள வாமனன். தந்தேன் என்று நீரை வார்க்கப் போனான். வாமனன் கைகளில் பலி. வேண்டாம், இவன் விஷ்ணு, உன்னை அழிக்கப் பிறந்தவன், தானம் செய்யாதே என்றார் பலியின் குரு சுக்கிரர். ஆனால் குருவை அலட்சியம் செய்த பலி குடுவையிலுள்ள நீரை கவிழ்க்கப் போனான். ஆனால் குரு சுக்கிரர் குடுவையிலிருந்து நீர் வரும் பாதையை ஒரு வண்டாக உருவமெடுத்து அடைத்து விட்டார். வாமனன் சளைத்தவனா என்ன? தர்ப்பையை எடுத்து குடுவையில் நீர் வராமல் தடுத்துக் கொண்டிருந்த வண்டு உருவத்திலிருந்த சுக்கிரரின் கண்ணை குத்திவிட்டான். சுக்கரும் விலகினார். அவரது ஒரு கண்ணும் போனது. நீர் பாய்ந்தது. வாமனன் என்ற குள்ள உருவத்தில் வந்த விஷ்ணு இப்பொழுது திரிவிக்ரமனாகி தன் கால்களால் முதல் அடியாக பூமியை அளந்தார். 2வது அடியாக வானம் கிடைத்தது. 3வது அடிக்கு எங்கு போவது? வேறு வழியில்லை. பலி தன் தலையை திரிவிக்ரமனின் கால்களிடை வைத்தான். ஒரே உதைபலி பாதாளம் புகுந்தான், சிரஞ்சீவியும் ஆனாள். பலின் அவ்வாறு புலியின் அட்டகாசத்தை விஷ்ணு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். முனிவர் கதையை முடித்தார். இதுதான் இந்த இராமாயணத்தின் சிறப்பு. தான் முன் அவதாரத்தில் செய்த காரியத்தை பிறர் சொல்ல இராமன் கேட்பதே ஒரு சுகம். இப்பொழுதும் ஒரு அவதாரம்தான் அவனுக்கு தெரியாதா? ஆனால் மனிதனாக பிறந்த பின்பு கடவுள் சித்திகளை காட்டக்கூடாதல்லவா? இன்னொன்று, குருமொழியை கேட்காததால் பலி அழிந்தான். குருவின் வார்த்தைகளை தட்டினால் என்றுமே ஆபத்துதான். குரு சுக்கிரர் கண்ணை இழந்ததும் அவர் செய்த ஒரு தவறே. தானம் செய்பவனை தடுக்கக்கூடாது. அதனை செய்தார் சுக்கிரர். அந்த அருமையான சித்தாசிரமத்தில் வேள்வி ஆரம்பமானது. இராம லட்சுமணர்கள் 6 நாட்கள் தூங்காமல் வேள்வியை கண்ணுங்கருத்துமாக காத்தனர். இறுதி நாளான 6ஆம் நாள் மாரீசனும் சுபாகுவும் யாகத்தை கெடுக்க வந்துவிட்டனர். இரத்தமும் மாமிசமும் மழையாக பெய்கிறது. யாகத் தீயோ கொழுந்துவிட்டு எரிகிறது. பொறுமை இழந்தனர் ஈராம லட்சுமணர்கள். அம்புகளை வெள்ளமென பொழியத் தொடங்கினார். மாரீசன் ராமன் விட்ட அம்பால் தூக்கி எறிப்பட்டான். சுபாகு இறந்தான். மற்ற அரக்கர்களும் மரித்துப் போயினர். யாகம் இனிது முடிந்தது. விசுவாமித்திரருக்கும் முனிவர்களுக்கும் ஒரே சந்தோஷம். இராமா, உன் புகழ் நிலைத்தது. உன் காரியம் என்னை திருப்தியில் ஆழ்த்தியது. நீ வாழ்க, லட்சுமணா, உள்புகழும் வாழ்க. இராம லட்சுமணர்களை ஆசீர்வதித்தார் முனிவர். மறுநாளானது. சித்தாஸ் ரமத்திலிருந்து முனிவர்கள் விசுவாமித்திரரிடம் வந்தனர். ரிஷியே, நாங்கள் மிதிலை என்னும் நகருக்கு செல்லவிருக்கிறோம்.
அங்கே ராஜரிஷி ஜனகர் செய்யும் யாகத்தில் கலந்து கொள்கிறோம். தாங்களுடன் ராம லட்சுமணர்களும் அங்கு வந்தால் சிவதனுசு எனும் வில்லையும் தரிசிக்கலாம். விஸ்வாமித்திரர் சிரித்துக் கொண்டார். அவருக்கு தெரியாததா அவர் செய்ய வேண்டிய கடைசி வேலை அங்குதானே உள்ளது. ஒரு சமயம் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னதற்காக அரிச்சந்திரனையும் அவனது மனைவி சந்திரமதியையும் பிரித்தவராயிற்றே. இனி ராமனையும் லட்சுமி அவதாரமான சீதையையும் சேர்க்க வேண்டாமா? சரி, நாங்களும் உங்களுடன் கிளம்புகிறோம் என்று உத்தரவு தந்தார் விசுவாமித்திரர். ராமனும் லட்சுமணனும் எல்லோருடனும் மிதிலை கிளம்ப ஆயத்தமாயினர். Subscribe, like, share, comment. Please support me. Thanks for watching. Subscribe will be motivation for me. Press bell button.